ஹாய்ங்க. நம்ம சின்ன வயசுலலாம் ராத்திரி ஏதாவது ரெடி பண்ணிட்டு, இல்ல செட் பண்ணிட்டு படுத்திருந்தோம் அப்படின்னா, மறுநாள் காலையில அத பார்க்கறதுக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்துருவோம்ல. அந்த மாதிரி நேத்து நைட்டு நாங்க ஒரு ஹோம்மேட் ஜெல்லி ஒண்ணு செட் பண்ணிட்டு படுத்திருந்தோம். அத பார்க்கறதுக்கு எனக்கு முன்னாடியே பிரணவ் எந்திரிச்சுட்டு வந்துட்டான். இந்தியாவிலேருந்து வரும்போது நான் எதை வாங்கிட்டு வந்தேனோ இல்லையோ, மட்டன் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்காவது வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. ஸோ நீங்களும் மட்டன் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, தாராளமா எடுத்துட்டு வரலாங்க. ஒண்ணுமே ஆகாது. பட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ற மட்டனை நேத்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்பதான் அது டீஃப்ரீஸ் ஆகும். நீங்க காலையில எழுந்து தான் ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ப்ராசஸ் அதிகங்க. மார்னிங் ரஷ்ல நமக்கு வந்து டைம் இருக்காது. அண்ட் இந்த வாட்டி மட்டனோட சேர்த்து நான் ஆட்டுக்காலுமே எடுத்துட்டு வந்திருந்தேங்க. அண்ட் நம்ம ஊர்ல ஆட்டுக்கால் நல்லா சுட்டு தான் தருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து காய வச்சு அதையுமே எடுத்துட்டு வந்துட்டேங்க. அண்ட் இங்க சிங்கப்பூர்ல அதையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து சமைச்சுக்கலாம் அப்படின்னு. என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க கேட்கலாம், ஏன் உங்களுக்கு சிங்கப்பூர்ல எல்லாம் மட்டன் கிடைக்காதா, இந்தியாவில இருந்தா எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல மட்டன் கிடைக்குங்க. கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் இங்க இருக்க மட்டன் நம்ம ஊர் மட்டன் மாதிரி இருக்காதுங்க. ரொம்ப ஹார்டா இருக்கும். அண்ட் டேஸ்ட் வைஸ்மே நம்ம ஊர் மட்டனை அடிச்சுக்கவே முடியாதுங்க.